ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் இந்த வெயில் காலத்தில் வந்து பழைய சோறும் ஊறுகாய் தான் விரும்புவோம். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், மாவுடு பண்ண போகிறோம். மாவுடு மாங்காய், கன்னி மாங்காய் அச்சாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி மாங்காயில் ஊறுகாய் போடணும். இந்த ஊறுகாயில் வந்து இந்த மாங்காய்க்கு வந்து கொஞ்சமாக தான் இந்த மாதிரி காம்பு இருக்கும். இவ்வளோ கூட இருக்கக்கூடாது. பாய் இப்படி இருக்கும். நம்ம செடியில் அப்படியே பறிச்சுட்டு நம்ம அப்படி உடம்புல அதை இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு தொடச்சிடணும். நல்லா ஈரமே இல்லாமல் இருக்குது எல்லாமே. அந்த மாதிரி ஈரம் இல்லாமல் வச்சுட்டு இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வச்சுட்டு ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் நம்ம எடுத்தால் போதும். அப்போ அதில் இந்த உப்பும் மாங்காயும் தண்ணி இறங்கி அந்த தண்ணி இருக்கும். தண்ணியே ஊற்றக்கூடாது. அதனால தான் இந்த மாங்காயை நம்ம தொடச்சி போடுறோம். இப்போ நம்ம இந்த மாங்காய் போடணும். முதல் நமக்கு இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இல்லை உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். சுற்றி இப்படி போட்டுருங்க. இந்த உள்ளார சுற்றி இப்படியே போட்டுட்டு போட்டாச்சு. உள்ளே கொஞ்சம் மாங்காய் இல்லை இந்த மாதிரி செடியில் நம்ம செடியில் வந்து குட்டி குட்டி மாங்காய் அந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய பொறுக்கி வச்சுருங்க. இல்லைன்னா இந்த சீசனுக்கு மார்க்கெட்டில் வந்து கூறு விற்பாங்க. அந்த மாதிரி கிடச்சா கூட வாங்கி வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டாச்சா அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு இதனால ஒரு 1/2 கிலோவுக்கு மாங்காய் இருக்குது எங்கிட்ட இருக்கிறது. அவ்வளோதான் குட்டி மாங்காய் இருந்துச்சு. படுமாங்காய் ஏன்னா இது இவ்வளோதான் இருந்துச்சு. ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் நாங்கள் ஊரில் உணங்கி எடுத்துகிட்டு வரோம். எப்படி இருக்கா போட்டாச்சு. எப்படி போட்டுருக்கோங்க, மேலே மேலே ஒரு மாங்காய் அப்புறம் உப்பு, மாங்காய் உப்பு இப்படி போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே கப்புன்னு மூடிட்டோம். இதில் காற்று இப்போ இது மூடி இருந்தாலுமே வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா மூடாது. கொஞ்சம் காற்றெல்லாம் உள்ளே போகும். காற்றே உள்ளே போகாதளவுக்கு நம்ம நல்லா துணியை போட்டு நல்லா இப்படி கட்டிக்கணும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது துணி, நல்லா ஒத்தப்படியாக போட்டுக்கணும். போட்டு இது துணி வச்சோம் பார்த்து வச்சு கட்டி வச்சிருக்கு. தண்ணியே ஊற்றக்கூடாது. இடையில நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி குலுக்கி வச்சா மட்டும் போதும். இப்படி குலுக்கி வச்சா மட்டும் போதும். எப்படி திறக்கவே வேண்டாம். உங்களை கொடுங்க சொல்லலை பாட்டு கப்பணும். நீ இது நம்ம 15 நாள் இல்லை ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு அப்புறம் எடுத்து வைப்போம். ரெண்டும் ஒன்று தான். அதாவது 15 நாள் நம்ம 2 வாரம் தான் காமிப்பேன். அந்த மாதிரி அப்போ எடுக்கும்போது இந்த மாவு அப்படியே சுருங்கி வயசாக மாறு இருக்கும். இந்த மாங்காய் இருக்குது அந்த மாதிரி இருக்கும். அப்போ எடுத்துக்கலாம். இது இப்போ இப்படியே இருக்கட்டும். கப்புன்னு மூடி வச்சுட்டு 15 நாளைக்கு அப்புறம் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெயிலுக்குள்ளே எடுக்க முடியறதில்லை. அதனால் இன்றைக்கி என்ன வீடியோ போடுறோன்னா, நம்ம பழைய சாதத்துக்கு கம்பு சோறு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஊறுகாய் பண்ண போகிறோம். மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது இந்த அன்றைக்கி நம்ம ஊற வச்ச வீடியோ போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டிருக்கு. கன்னி மாங்காய் இந்த சின்ன மாங்காய் கிடச்சிச்சு கொஞ்சம். அதை நம்ம வந்து உப்பில் நல்லா உப்பு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி தொடச்சிட்டு நம்ம ஊற போட்டது வந்து அது இப்போ நல்லா ஊறிடுச்சு. 10 நாள் கிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த மாங்காய்க்கும் கொஞ்சம் 10-15 நாள் ஊற வைக்கல. இது நம்ம சின்ன மாங்காய் தானே, அதனால் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் நல்லா அதே மாதிரி மாங்காய் சின்னதாகிடுச்சு. பார்க்கலாம். இதை போட்டு வச்சுருக்கேன். இதை வடிகட்டிக்கலாம்.
நல்லா பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த மாங்காயை நம்ம இப்போதைக்கு நம்ம பழைய சாதத்துக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்லா சுருங்கி நல்லா வந்துச்சு, நல்லா இருக்குது. தண்ணி உப்பு தண்ணி இது இப்படி தண்ணி வடிக்கிட்டோம். வேறு எந்த தண்ணி மேலே இதில் உப்பு தண்ணி தான், அந்த உப்பு போட்டு வச்ச தண்ணி தான் அது. நம்ம இதில் ஊறுகாய் அப்படி பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம வெந்தயம் நிறைய போட. இப்போ இந்த மாங்காய் கொஞ்சம் தான் இருக்கா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடுகு வெந்தயம் மட்டும் இதை எடுத்து நம்ம மிக்சியில் பொடிக்க முடியாது, இந்த இடி உலக்கா இருந்ததுன்னா அதில் வச்சு இடித்து பொடிச்சிக்கலாம். நம்ம இதுக்கு 1 ஸ்பூனு வெந்தயம். இப்போ இதுக்கு இவ்வளோ போதும், ஏன்னா கசப்படுத்தாலும் நல்லா இருக்காது. கடுகு 1 ஸ்பூன். குழஞ்சிடும் சீக்கிரம். இந்த மாதிரி படப்படான்னு கொதிக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வாசனை இருக்குது. இது நல்லா ஆறிட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மாங்காய்க்கு இந்த வெந்தயம் கடுகும் பொடிச்சு வச்சாச்சு. இதில் நம்ம தாளிக்கிறது பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்குவோம். லைட்டாக சூடானதுக்கப்புறம் லைட்டாக சூடாகிட்டு இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், அதை மேலே ஊற்றுறதுக்கு தான். இது நம்ம இதில் மிளகு பொடி பெருங்காயம் போட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அந்த மிளகாத்தூளை ரொம்ப நல்லா சூடு பண்ணால் மிளகா பொடி கருத்து போயிடும். சும்மா சூடு பண்ணிக்கலாம். போதும். இதை நம்ம அதில் அப்படியே கொட்டிக்கலாம். இந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம். இந்த தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதில் காரம் நிறைய போடணுங்க. கன்னி மாங்காய் வச்சாருன்னா காரம் நிறைய போடணும். இப்போ நமக்கு காரமெல்லாம் இந்த வெயிலுக்குள்ள இது கொஞ்சம் தானே இருக்குது. அதனால் நாங்கள் கரெக்டான காரது 2 ஸ்பூன் மட்டும் தான் மிளகாடி போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் நல்லா 5 ஸ்பூன் மிளகா பொடி. நல்லா காரம் வேணுங்கிற காரம் நிறைய போடலாம் அந்த கன்னி மாங்காய் அச்சாருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்படியே கொஞ்சம் இதில் இப்படியே ஊறட்டும்.
ஏன்னா மிளகா பொடி நிறைய இருந்தால் நல்லா சக்கச்சவேன்னு நிறைய இருக்கும். நம்ம இது 2 ஸ்பூனு தான் போட்டிருக்கேன். எங்களுக்கு இது போதும் காரம். நம்ம இதில் பாட்டில் ஆக்கி வைக்கிறோன்னா மேலே அப்படி நம்ம எண்ணெய் இந்த சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த எண்ணெய் ஊற்றி நம்ம பாட்டில் ஆக்கி வச்சுக்கலாம். ஆறட்டும். நம்ம இதில் அப்படியே ஊற்றி வச்சு எல்லாம் தாளித்து நம்ம இதில் இந்த ஜூஸ் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது வெறும் உப்பு தான், தண்ணியை நம்ம சேர்க்கவே இல்லை. இது நம்ம ஊறுகாய்க்கு நம்ம மிளகா பொடி இதெல்லாம் போட்டாச்சு. இந்த சின்ன வெங்காய்க்கு இது இப்படி தான் ஊறுகாய் போடணும். அப்போ நம்ம பெரிய பெரிய பீஸில் வந்து நிறைய மசாலோட போடும். இது வந்து நம்ம பழைய சோத்துக்கு ஒரு மாங்காய் கடிச்சாலே நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நம்ம இந்த கண்ணாடி பாட்டில் ஆக்கி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டில் இல்லை, பிளாஸ்டிக் பாட்டில் தான், இது சீக்கிரம் தீர்ந்து போகுது. அதில் இதில் நம்ம ஆக்கி வச்சுட்டு அது எப்படி இந்த மாங்காய் எப்படி இதாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மாங்காய் இது வரும். ஜூஸுக்கு இதோட இதுதான் உப்பு தண்ணி தான். அதனால் அது வேஸ்ட்டாகவே வேண்டாம், அதிலே நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். நிறைய உங்களுக்கு கிரேவி வேணும்னா ஊற்றிக்கலாம். இதில் நம்ம இந்த உப்பு தண்ணி வேணும்ல ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. ஏன்னா இது அப்படியே இருக்க இன்னும் நல்லா இதாயிரும். நம்ம லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றி விட்டுருவோம் கெடாமல் இருக்கிறதுக்கு. கன்னி மாங்காய் அச்சாறு ரெடி ஆயிடுச்சு. இது இப்படி தான் செய்யணும், நல்லாயிருக்கும் பழைய சோத்துக்கெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா. அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன்.